பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 கொரிந்தியர் 12:1. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. பிரியமானவர்களே, ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். படித்ததில் ஒரு மனிதன் பெரிய மலை உச்சிக்கு போக வேண்டும் என்று மிகவும் கஷ்டப்பட்டு ஏறினான். அங்கே ஒரு சிறிய குவியலாக கற்கள் இருந்தது. அந்த மனிதன் அந்த கற்களை எல்லாம் எடுத்து மலைக்கு கீழே ஓடின ஆற்றிலே அங்கும் இங்குமாக எரிந்து விளையாடினான். கடைசியிலே மீதமான ஒரு கல்லை எடுத்து அதை உற்று பார்த்தபோது அது மிகவும் விலையேற பெற்ற மாணிக்க கல் என்பது தெரிய வந்தது. தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் அநேகர் தங்களுக்கு கிடைத்திருக்கிற வரங்களையும் வல்லமைகளையும் அறிந்து கொள்ளாமல் மொபைல், இன்டர்நெட் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. இப்பொழுதோ நீங்கள் கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 12:8-10 ஒரு பட்டியலை இடுகிறார் பவுல். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் தேவன் பரிசுத்தாவின் வரங்களையும் கனிகளையும் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதை வீணடித்து விடாதீர்கள். உங்கள் மூலம் தேவனுடைய அந்த வரங்களும் கனிகளும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ளதாய் இருக்க உபயோகப்படுத்துங்கள். ஆசீர்வாதமாய் வாழுங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆவியின் அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறீரப்பா. அதை அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக அந்த வரங்களை கண்டுபிடித்து பயன்படுத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு தாளந்துகளை வெளியே கொண்டு வர கிருபை செய்யும். ஆசீர்வதிக்கிறேன். துதி, கன, மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.